யோ என்ன சும்மா நின்றுட்டு இருக்க? காலையில வேலை இல்லையா? அவனை போய் இழுத்துட்டு போய் முடியா பள்ளிக்கூடத்துல. ஏண்டி, நானே ஆஃபீஸ் போகிறேன், சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்கவ கிளப்பி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறத விட உனக்கு என்னடி அவ்வளோ வேலை? அடைச்சி இந்த வீட்டு கொடுமை எங்கேயுமே நடக்கல. அப்போ எல்லா வேலையும் இந்த வீட்டில் நானே இழுத்து போட்டு செய்யணும். எல்லாம் வேடிக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏய் ராக்கு, எதுவாக இருந்தாலும் நெஞ்சு தொட்டு சொல்லு. கல் மாதிரி காலையில் 2 இட்லி ஊத்துற, பிள்ளைங்க எந்திரிக்குது, காப்பி தண்ணி குடிக்குதோ குண்டி கழுவுதோன்னு தெரியல, இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுற. இது ஒரு வேலைன்ட்டு இதுக்கு வேற சுழிச்சுக்கிட்டு நிற்கிற. அப்படி யோ வாண்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலை அப்படியே கிடக்கும். போயா, நான் பிறந்த நேரமே சரியில்லப்போ. சனி ஞாயிறு கூட லீவே வேணாம், ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிக்கலாம்னு எனக்கு தோணுது. பொண்டாட்டி குடும்பம் தாங்க முடியல, தாங்கவே முடியல. என்னடி பண்றீங்க? கிளம்பிட்டீங்களாடி? வேணும் வரப்போது வாங்கடி. ஏய் ஏன்டா அழுகுற? ஏண்டி அவன் அழுகுறான்? என்னடி பண்ணவன? எனக்கு வயித்து வலிக்குதுமா, நான் வீட்லயே இருக்கேன்மா. அதாம்மா நான் ஸ்கூல் வரேன்னு சொல்லுவாங்க, அழுறம்மா. ஏய் நீயே முடிவு பண்ணிக்கிறியா வயிற்று வலிக்குது லீவு போடணும்ட்டு? நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்ப நான் இதுக்கு போய் பள்ளிக்கூடத்துல யாரும் படுத்துக்கடா. வா வா நட நீ ஃபர்ஸ்ட். வேணாம்மா வேணாம்மா. ஏய் 2 பேரும் நடக்கட்டு. வேணும் வந்து நின்றுட்டு இருக்கு. வா வேகமா. பள்ளிக்கூடம் போகணும் சாகுதுங்க ரெண்டும். அவ்வளோ வழியா இருக்குது. கஷ்டப்பட்டு படிச்சா தானே நாளைக்கு நல்லா முன்னேற முடியும். ஏய் இப்போ என்னடி பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிற? அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்க, இழுக்கிறேன் வர மாட்டேங்க. நடடி. எது ஆய் வருதா? உனக்கு பள்ளிக்கூடம் போற சமயத்துல தான் ஆய் வரும், எல்லாம் வரும். சரியா பள்ளிக்கூடத்துல போய் போய்க்கவா. ஆயாம்மா அவனைய எல்லாம் பாத்துக்குவாங்க. வா. ஐயோ எது சொன்னாலும் லீவ் போட முடியலையே. நீதி அழுவாதீங்க 2 பேரும். பாத்ரூட கிராஸ் பண்ணுங்க. ஊர்பட்ட பிள்ளைங்க பள்ளிவிடும் போது உங்களை மாதிரி தான் எல்லாம் அழுவுதா? பாடி வேகமாங்க வாடி. ஏய் வண்டி வருது நில்லுடா. கண்ணு முன்னு தெரியாம வராம பாரு குருட்டு கபோதி. போட வரமா. வண்டி ஒன்று வாங்கி கொடுத்துறாளுங்க வீட்டுல, அடுத்தவங்க மேல விட்டு சாவடின்னு சொல்லி. இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குதா? எல்லாம் பிள்ளைங்க மாதிரி அழையுதுங்க. ஏய் இங்கேயே ஒரே மிதிதான். வடக்குன்னு மிதிச்சேன் குடல குந்தானிலாம் வெளியில வந்துடும். வாடி. நம்ம சீக்கிரம் வந்தாவே இந்த வேணும் வரமாட்டான். வீட்டுல இருக்கும்போது பாரு லீலி 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 அடிச்சுக்கிட்டே கிடப்பான் அந்த ஆரணத்தை. ஏ அச்சுக்குட்டி, அம்மா பிஸ்கட்லாம் வச்சிருக்கேன் டிஃபன் பாக்ஸ், எல்லாம் ஒன்று விடாம தின்றணும் சரியா? என்னக்கா இப்பதான் பிள்ளைங்களை எழுதிட்டு வரியா? ஏன் பிள்ளைங்க அழுவுது? யாக்கா பிள்ளைங்களை அழுவ வச்சு கூட்டிகிட்டு வர? ஏய் நீ கிடக்கிற சிம்ரனு, அவளுங்க பள்ளிக்கூடம் போற நேரத்துல தான் வயிறு வலிக்குது, எல்லாம் வலிக்கும். இவளுங்களுக்கு நடிக்குதுங்க எல்லாம். உன் பிள்ளை பாரு எவ்வளவு சந்தோஷமா வந்து நிக்குது, பார்க்க ஆசையா இருக்குது. நானும் தான் 2 பெத்து வச்சிருக்கேன், அழுதுகிட்டே கிடக்குதுங்கடி காலைல எந்திரிச்சா. ஏக்கா நம்ம வயசு வேற, பிள்ளைங்க வயசு வேறக்கா. நம்மளாலேயே காலையில எந்திரிக்க முடியல, பிள்ளைங்க காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா ஓடி பசிக்குதோ என்னமோ தெரியல, சோத்தை ஊட்டிட்டு இழுத்துட்டு வரோம் அவசர அவசரமா. பாவம் பிள்ளைங்கள. யாக்கா நீ வேற பாசமா 2 பேச்சு வார்த்தை பேசுக்கா. ஏண்டி எனக்கு உனக்கு தெரியும்டி, மாமியா கீமியா பிள்ளைங்க பார்த்தாலே யாரும் இல்லடி. நான் மட்டும் தாண்டி கிடக்கிறேன். பிள்ளைங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிக்க மாட்டேங்குது. எந்திரிச்சா படிக்க மாட்டேங்குது, தொலைக்க மாட்டேங்குது, தூங்கிக்கிட்டே இருக்குது. எழுப்பி விட்டு சோத்தை கீத்த ஊட்டி குளிப்பாட்டு விட்டு இழுத்துக்கிட்டு வரேன். அது பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் என்னடி நம்ம தான் கஷ்டப்படுறோம், பிள்ளைங்களும் மாதிரி கஷ்டப்படணும். நினைச்சு பாருடி. ஏய் தா சுபிக்கண்ணா, ஏய் கண்ணுக்குட்டி தம்பி, அழக்கூடாதுடி. இங்க பாரு பாப்பா பாரு அழுகாம நிக்குது இல்ல. பள்ளிக்கூடத்துல போயிட்டு பாப்பாவையும் பாத்துக்கங்க, அழக்கூடாது. அழுகாம போங்க. பாரு வேணும் வருது ஓடு. கண்ணா அவங்க நிற்கிறாங்க பாரு, அவங்க கூடலாம் எக்காரணத்தை கொண்டும் நீ பேசவே கூடாது. வேனில் ஏறியும் சேர்ந்து உட்காரக்கூடாது, சரியா? வாங்கம்மா ஐருட்டம்மா, பையனை கூட்டிட்டு வரீங்களா? லேட்டாக வரீங்க. ஏக்கா அவளே ஒரு பீத்தச்சிருக்கி, பிள்ளைங்கள்ட்ட கூட சாதி மதம் பார்க்குறவ. அவகிட்ட என்னக்கா வாங்க போவாங்கன்ட்டு பேசிட்டு உட்காந்துருக்குற. உனக்கு ஒரு வேலையே இல்லைக்கா, போக்கா. என்ன வேணும் இவளுங்களுக்கு? எதுக்கு நம்ம கிட்ட அக்கான்னு உட்கான்னு பேசுகிறாளுங்க? இதை மட்டும் நம்ம மாமியார் பார்த்தா அவ்வளவுதான். டே கண்ணா, அவங்க கிட்ட திரும்பி நிற்காத, இங்கிட்ட திரும்ப. வெயின் வரும்போது அங்கே பார்க்கலாம். கண்ணா வெயின் வருது பாரு. ஏண்டி சிம்ரனே, இந்த ஐரூட் அம்மா பிள்ளை கூட அழுவுதுடி. பள்ளிக்கூடம் வரும்போது எல்லாம் அழுவுதுங்கடி. ஐயோ ஐயோ. ஏக்கா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கிட்ட நெருங்கும் போது எப்படி வைத்த கலக்கும், அது மாதிரிதாக்கா பிள்ளைங்களுக்கும் இருக்கும். பள்ளிக்கூடம்னாலே காலங்காலமா அப்படித்தானேக்கா இருக்கும். இதுல ஐரூட்டு பிள்ளைங்களா என்ன, நம்ம வீட்டு பிள்ளைங்களா என்ன என்ன? எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ஒன்னாவது ஏதோ சேர்த்து விட்டாங்க, குச்சி இருக்குதெல்லாம் பார்த்துட்டு ஓடியாந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கூடயே வயலுக்கே வேலைக்கு போயிட்டேன்டி. ஏ அச்சோ, ஏன் அழுகுறடா? என்னடி சந்தோஷமா வந்த பிள்ளை அழுதுட்டு நிக்குது? எல்லாம் அப்படிதாக்கா, வேணும் வந்துருச்சுல்ல அப்படிதான். அங்க பாரு எல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு.
போகலம்மா. ஏய் சின்னவளே, அங்க ஒரு பாப்பாவை பாத்துக்கணும், தம்பியை பாத்துக்கணும், இப்படி சொல்லக்கூடாதும்மா. சரியா? போயிட்டு வா, அம்மா உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன். கண்ணா, நீ தான் முதல்ல வேன்ல ஏறணும். ஏறி நல்ல சீட்டா பார்த்து உட்காந்துக்கோ. ஏறு கண்ணா, பார்த்து ஏறு. என்னுடைய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால இவளுங்க எனக்கு ஈக்குவலா ஒரு நாளும் வர முடியாது. ஏய் சின்னவளே, ஏறு ஏறு. ஏ தம்பி, ஏறு ஏறு ஏறு. ஏய் சின்னவளே, தம்பி டிப்பனை பார்த்து எடுத்து வந்துட்டு மறக்காம. டாட்டா, பை பை. ஏக்கா பின்னாடியே ஓடிடாத என்ன? ஏ அது இல்லடி, பிள்ளைங்க கூட இருக்கும்போது ஒன்றும் தெரியல. அனுப்பிச்சு விட்டு இப்படி ஊடு திரும்பும்போது தாண்டி பக்குன்னு இருக்குதுடி. பிள்ளைங்க எப்போ வருமோ என்னன்ட்டு. அதுக்கு தக்கா சொல்லுறேன், பிள்ளைங்களை காலையில திட்டாதுன்னு. அங்க போயிருக்கா அவ அங்க நின்று நம்ம பார்த்துட்டு இருக்கா பாரு. இவளுங்கெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கலன்னு யாரு அழுதா? ஏய் ஐரூட்டி கழுவி, உனக்கு வாய் ரொம்ப நீளுது, வச்சு தயிர் கடைஞ்சிருவோம் பாத்துக்க. அப்படி ஐயோ, ஏய் சிம்ரனே, ஏன்டி அவங்க கிட்ட அப்படி போய் பேசுற? அப்படிலாம் பேசாதடி. நாளைக்கு ஊருக்குள்ள போகும்போது நம்மள தாண்டி திட்டுவாங்க, அப்புறம் உள்ள விட மாட்டாங்கடி. ஏன்டி இப்படி பண்ற? ஆமாக்கா, இப்ப மட்டும் நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நடு வீட்டுக்குள்ள வச்சு சோறு போற அழுக பாரு. அவளே ஏதோ தீமை தகாதவள் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்காளுங்க. அவளுக்கிட்ட போயிட்டு ஈவி இறக்க பார்த்துட்டு இருக்க. நடக்க நீ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏய் சரளா, சொல்லி வை. நெட்டக்குக்கு ரொம்ப பேசுறா. நாளையில இருந்து பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புங்க. என் பிள்ளை போற வேன்ல உன் பிள்ளைய ஏத்து விடாத. இல்லைன்னா நீ பைக்ல கூட்டிட்டு போயிட்டு விடு. ஏண்டி எவ்வளவு திமுறா பேசிட்டு நிக்கிறா பாரு. மிதிச்சு வச்சுக்க அப்படி. ஐயோ, ஏய் என்னடி காரியம் பண்ணிட்ட? ஐயோ, போய் உடனே குளிக்கணும், நீர் ஊத்தணும், தலையோட ஊத்திக்கணும். இவளுங்க நம்மள தொட்டுட்டாளுங்க. இவளுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குடி. உங்களுக்கு இருக்கு, வரேன். என்னடி இப்படி பண்ணிவிட்ட? ஏன் அந்த அம்மா போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட போகுதுடி. நம்மள தாண்டி அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? ஏக்கா எத்தனை நாளைக்கு தான் பயந்துட்டே இருக்க போறா? போக்கா, வாக்கா வீட்டு போலாம். ஐயோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ வாக்கா.